ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளில் கூட முது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. சேஷமாய் அடியாள் என்னை தாழ்த்துகிற ராஜா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. முது வேத வசனங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் இப்பொழுது திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மந்த இருதயம் மந்த செவி இயேசுவின் நாமத்தினால மாறுபடியான ஜெபிக்கிற ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். எல்லா துதிகன மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பாதத்தில் இன்றைக்கு அமர்ந்திருந்த பொழுது ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நிறைவான பலனை கொடுக்கணும்னா நம்முடைய செய்கைகளை ஆண்டவர் பார்க்கிறார். வேத அழகா சொல்லுதுங்க, நம்முடைய செய்கைகளையும் எண்ணங்களையும் குறித்து நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை கர்த்தர் கவனமாய் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ரூத் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த ஆலோசனை என்ன என்பதை இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, போவாஸுக்கு இந்த ரூத் செய்த செய்கை அறிவிக்கப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் என்ன செய்தா? வேத அழகா சொல்லுது, கணவன் மரணம் அடைந்த பிற்பாடும் கூட தன் மாமியாருக்கு அவ செய்த அந்த காரியங்களை தான் அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். தன் தாய் தன் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு தன் பிறந்த அந்த பூமியை விட்டு அவள் என்ன செய்கிறா? இந்த அருமையான அறியாத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி அவள் வரதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த செய்கை இந்த அருமையான போவாஸ் காதுகளில் வந்து விழுந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இன்னைக்கு இந்த காலத்தில் அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, திருமணத்துக்கு முன்பாகவே தாங்க மனமாக போகிற அந்த பெண்ணையோ அந்த கணவனிடத்துலையோ பேசணும், அந்த பையனிடத்துல பேசணும்னு சொல்லி அநேகர் அதை விரும்புகிறாங்க. நான் போக போகிற அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் சொல்லி முன்பாகவே பழகுகிற இந்த காலம் மாறுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அன்றைக்கு அருமையான ரூத் வாழ்க்கையில் தேவனை மாத்திரம் நம்புகிறா. அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டா. கணவன் இல்லை, மாமியாருக்கு எந்த விதமான காரியங்களும் அவள் கையில் கிடையாது, அவளை போஷிக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் கிடையாது. ஆனால் தன்னுடைய மாமியாரை அவள் பின் தொடர்ந்து வருகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத் முதல் அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அவள் சொல்கிறா, ரூத் நகோமி சொல்கிறா, நீ போ, உன்னுடைய சொந்த தேசத்துக்கு போ, உன்னுடைய ஜனங்களிடத்தில் போயின்னு சொல்லும்போது அவள் அருமையான ரூத் சொல்கிறா, இல்லை, நீர் எங்கு போகிறீரோ நான் அங்கு வருவேன், நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன், மரணமே அன்றி உம்மையும் என்னையும் ஒன்று பிரிக்க மாட்டாது என்று அவ்வளோ வைராக்கியமாக ரூத்து அந்த நாளில் நகோமியை பின்பற்றி வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவஜனமே, இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் இதுதான் அந்த நாட்களில் சொல்கிறார். அறியாத ஜனம் என்று சொல்லி அந்த அருமையான ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். தன்னுடைய தேவன் கூப்பிட்டு சொல்றா, நீ போ தேசத்துக்கு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம். ஆனால் அறியாத அந்த இடத்துக்கு அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. இந்த நாட்களில் அநேக கேள்விகள், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு இது என்ன அது என்னன்னு ஆராய்ச்சி, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விசுவாச ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது கிடையாது. ரூத் வாழ்க்கையில் அவ மோவாபிய பெண்ணாக இருக்கிறதுனால அவ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு 10 தலைமுறை ஆனாலும் உள்ள நுழைய முடியாது, ஒரு சாபம் தான். ஆனால் அந்த அருமையான ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அறிக்கையிட்டபடினால அந்த அறிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். பெத்லெகேமை நோக்கி ரூத்தும் நகோமியும் நடந்து வந்தார்கள். ஒருவேளை அந்த குடும்பம் கர்த்தருடைய பிள்ளையை
மோவாப்பிலேருந்து இந்த பெத்லேமுக்கு நடந்து வராங்கன்னா அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, மிக கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். எதுவுமே அவங்க கையில் இல்லை. ஆனாலும் கூட விசுவாசத்தோடு வருகிறா. வேத அழகா சொல்லுதுங்க, அவருடைய பிந்தின நிலைமை மிக ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையாய் மாறுகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தான் நம்முடைய செய்கைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அநேக பெண்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிக மோசமான நிலைமையில், ஒருவேளை கோபம் வருது, நிறைய காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசி நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கை செய்கைகளை நம்ம ஒருவேளை சீர்குலைக்கிறவராய் காணப்படுகிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31வது வசனம் அழகா சொல்லுது, அவளுடைய செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்க, அவருடைய செய்கைகள் அவருடைய வாசலில் புகழக்கடவுது என்று சொல்லி. கைகளின் பலனை ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய கைகளின் பலனை நாமே இடித்து போடுறோமா? புத்தியுள்ள ஸ்ரீ தான் வீட்டை கட்டுறா, புத்தியில்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல போராட்டங்கள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள். யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கோபப்படுவதற்கு கூட நம்ம ரொம்ப தாமதமாக இருக்கணுமா? பேசுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாவற்றிலும் மிக ஞானமாக பொறுமையாக ஆண்டவருடைய பிள்ளையை செவி கொடுப்பதுக்கு மாத்திரம்தான் நம்ம தீவிரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் யோசித்து பாருங்கள், ஒரு கோபம் நமக்குள்ளே வருதுன்னா அந்த கோபத்தை முதல்ல ஏசுப்பட்ட சொல்லுங்க, ஏசுப்பா நான் இன்னார் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, இவங்க மேலே இவ்வளோ டென்ஷனில் நான் இருக்கிறேன்னு அப்பாட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையே அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வரதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான குடிகொண்டிருக்கிற மூடருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற கோபம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த டென்ஷனை உண்டு பண்ணுகிற அந்தகார வல்லமை ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்மளுக்குள்ள சுரக்கிற ஒரு சுரபியாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஜென்ம சுவாபங்களை ஆண்டவராக இயேசு மாத்திரமே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம ஆவிக்குரியவர்களாய் நாம மாற வேண்டும். வேதம் சொல்லுதுங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆனால் ஆவியினால மாம்சத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக நம்ம காணப்படுகிறோமா, அல்லது மாம்சம் சொல்றதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு மாம்ச இஷ்டத்தின்படி இந்த உலகத்தின் மக்களை போல நம்ம வாழ்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைய கடைசி காலம், கொடிய காலம். திருமணத்துக்கு முன்பாகவே எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், உன் செய்கையின் பலனை தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய பிள்ளை, உன் செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக நிறைவாக இருக்கணும், பரிசுத்தமாக காணப்படணும். செய்கையின் பலனை இழந்து போகாதபடி பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி 2 யோவான் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய செய்கையின் பலனை இழந்து போய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளையை அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டாளாம். ஆனால் மார்த்தாள் அப்படி அல்ல, உட்காரவே முடியல அவளால். அவளுடைய புத்தியில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை. அன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், பொல்லாத பிசாசுகள் பிடித்ததான அந்த மனிதன் கூட அவன் கல்லறதான் அவனுடைய குடியிருப்பாக இருந்தது. வீட்டுக்கு வர முடியாது, தன்னை காயப்படுத்தினான், அவனை சங்கிலினால் கூட கட்டி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தொட்ட மாத்திரத்தில் அவன் புத்தி தெளிந்து ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்துருந்தானா. அப்போ நம்ம அப்பா பாதத்தில் உட்கார்ந்துருப்பது ஒரு பெரிய பாக்கியங்க. அதனால தான் நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் என்று சொல்லி நாம் வேதத்தில் 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய அறையின் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா? முதல் காரியம், தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. 2வது, நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் வேதம் அழகா சொல்லுதுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2-4 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வருகிற தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம்? அந்த வசனம் சொல்லுதுங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் பலத்த செய்கையினால பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்ததான இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பு. ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கவலை கூட இல்லை. அன்றைக்கி அந்த அருமையான ரூத்து
அந்த தேவ சமூகத்துக்கு வருவதற்கு இந்த ஒரே ஒரு அறிக்கை தான். அறிக்கை வேத அளவு சொல்லுதுங்க, ரட்சிப்பு உண்டாக உன் வாயினால அறிக்கையிட பண்ண வேண்டும், நீதி உண்டாக உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு உண்டாக தான் தன்னுடைய மாமி இடத்துல அறிக்கை இடுகிறா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ அந்த அறிக்கை தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்த 10 தலைமுறையில் வர இருந்த அந்த சாபம். ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்துக்கே நுழைய முடியாத ஒரு சாபம். ஆனால் அந்த சாபம் அவருடைய வாழ்க்கையை மாறுவதற்கு காரணம் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய வாயில உண்டான அந்த அறிக்கை தாங்க. அப்போ இன்னைக்கு இயேசுப்பா பிள்ளைக நம்முடைய வாயினால பேசுகிற அந்த வார்த்தையை குறித்து மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேத அழக சொல்லுதுங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதிருப்பாயாக, அது புத்தி பிசகுனால் செய்ததென்று நீ தூதனுக்கு முன்பாய் சொல்லுவாய், ஆனால் உன் கைகளின் பிரயாசம் அழிக்கப்படும் என்று சொல்லி பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனை முறை நம் கைகளின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்படுது, எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாய் அவர் விரும்புகிறதான அந்த உத்தமம் நமக்குள்ள காணப்படலை. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினதான அந்த காலேபை போல, யோசுவாவை போல என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொண்டு போவார், அவர் என் மேல பிரியமா இருக்கிறார் என்ற அறிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் நம்ம பொய்யை களைந்து போடல, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்யையும் களைந்து போட்டு என்று சொல்லி கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். புதிய மனுஷனை தரித்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை தரித்திருக்கிறோம்? நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக நிறைவுள்ளதாய் காணப்படுகிறதா? இயேசுப்பாவுக்காக நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரையிலும் தான் நம்முடைய செய்கைகள்லாம் செய்ய முடியும். வேதத்தில் நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய பிள்ளையை அவங்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட இளைப்பாருமா, அவருடைய பிரயாசங்கள்லாம் அவங்க விட்டு ஒழிந்து அவங்க இளைப்பாறுவாளர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ள மரித்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் பிரயாசப்படுறாங்க, நிறைய காரியம் செய்கிறாங்க. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு எசபெல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டு போடும்போது அங்கே ஒபதியா என்று சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய மனிதன் என்ன செய்கிறார், அந்த 50 பேராக தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஒரு கெபியில் வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் செய்த செய்கைகள் உமக்கு அறிவிக்கப்படவில்லையா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் கூட அது ஒரு செய்கை, அந்த செய்கை பரலோகத்தில் குறிக்கப்படுது. அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ல் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள பிரயாசப்படுகிறோடைய நாமங்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுதான். அப்போ அப்பாவுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம், என்ன செய்கிறோம்? அன்றைக்கி அந்த அருமையான பெண் நல்லதம் என்ற தைலத்தை அப்பா பாதத்தில் வந்து ஊற்றும் போது அப்பா சொல்றா, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று. அப்போ அத்தோடைய இப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய காரியம் இல்லை, நம்மளால் இயன்ற காரியத்தை நம்ம செய்கிறோமா? நம்ம இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எங்கேயோ மறைந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருவேளை நாம் செய்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்மை பார்த்து துக்கப்படுவார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அப்பா, என்னால் இயன்றதை நான் செய்ய, அப்பா உம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்பட, உமக்கென்று ஓட எனக்கு பலன் தாங்க நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் நிச்சயம் நம்ம கனம் பண்ணுவார். வேதம் வாசிப்பிலும் ஜபத்திலும் தரித்திருக்கிற நேரம் கர்த்தர் தேவ சமூகத்தில் அது கணக்கில் வைக்கப்படுது. ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தியோ இம்மைக்கு மட்டுமல்ல, அது மறுமைக்கும் வாக்குத்தத்தமும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்தில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம எவ்வளவு ஆவிக்குரிய முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். யோசிங்க, கர்த்தருக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு தேவ பக்தியாய் நாம் நடக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. வேதத்தை நேசிக்க முடியல, வேத வசனங்களை வாசிக்க முடியல, வேதத்தை ஆராய முடியல. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே நம்முடைய கண்கள் நம்ம குறித்த ஜாமத்துக்கு முன்பாக எழுந்து பிரயாசப்படுகிறத அப்பா பார்க்குறாருங்க. கிறிஸ்துவுக்காக நம்ம பிரயாசப்படுகிற அந்த பிரயாசங்கள் ஒன்றுமே விருதாவா போறதில்ல. அதனாலதான் சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ல், உன்னுடைய கிரியைகள்
தேவனுக்கு முன்பாக நிறைவா இல்லை. ஜெபத்தில் நிறைவு இல்லை, வேத வாசிப்பில் நிறைவு இல்லை. ஏனோதானோ நாம் இருக்கிறோம். வசனத்தை ஒருவேளை வாஞ்சியா வாசிக்கல. வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னார்லவா. இன்னைக்கு வசனத்துக்கு நடுங்கிற கூட்டம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கிற ஒரு சின்ன கூட்டம் இந்த பூமியில குறைவா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையை இன்றைக்கு கர்த்தருக்கு தேவ சமூகத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நடுங்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில் குறைஞ்சி போச்சு. ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டம் இந்த நாட்களில் மிக மிக குறைவா இருக்கிறதுனால கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து எச்சரித்து பேசுகிறார். தேவ ஜனமே, ஆண்டவருடைய பார்வையில் உன் செய்கைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது பல போராட்டங்களை கட்டாயம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் அந்த வேதம் அழகா சொல்லுதுங்க. அன்றைக்கு தீமோத்தேயின் புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் வைராக்கியத்தோடு நிற்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிக தேவை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு அலெக்சாந்தரியா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து அருமையான பவுல் சொல்றார். அவர் சொல்றார், அவன் எனக்கு வெகு தீமை செய்தான், அவன் செய்கைகளுக்கு தக்க பலனை தேவன் கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய பிள்ளை, இன்னைக்கு உனக்கு எத்தனையோ பேர் தீமை செய்யறாங்க. தாவீது அந்த நாட்களில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், அவனுடைய செய்கைகள் எப்படி இருந்ததா? அவன் புத்தி உள்ளவனாய் இருந்தானாம். செய்கைகளில் புத்தி உள்ளவனாய் இருந்தானா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு சவுலுக்கு வேலை இந்த தாவீதை கொல்லணும், அதே ஒரு நோக்கம்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்ததான அந்த ஞானம் புத்தி நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில பல முறை இந்த பொல்லாத சவுலுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் அவனை தப்பு வைக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, உன் மேல ஒருவேளை அபிஷேகம் இருக்கும்போது அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், அநேக போராட்டங்கள் வரலாம். அன்றைக்கு நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்டி எழுப்பப்படும் பொழுது பல போராட்டங்கள் வந்தது. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், சல்பனா தொபியா என்று சொல்லப்பட்டவங்க எல்லாம் அவனுக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை செய்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டு இந்த நெகேமியாவை கொண்டு கட்டி எழுப்பப்பட வேண்டிய அந்த அருமையான அந்த அலங்கம் 52 நாட்களுக்குள்ளாய் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. ஆனா அவனுக்கு விரோதமாய் இந்த நெகேமியாவுக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை செய்தார்கள். செய்தவர்களை செய்கைகளை நினைத்து பாரும் என்று அவன் கதறினது போல ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எத்தனையோ போராட்டம் வரலாம், பல தீமையான காரியங்களை செய்யலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம, அப்பா நீர் என்னை நினைத்து பாரும், நீர் என்னை நினைத்து பாரும் என்று கதற ஆரம்பிப்பீர்களானால் கர்த்தர் அதை கவனிப்பார், கர்த்தர் அதை நினைத்து பார்ப்பார். தேவனுடைய பார்வையில் நீ அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உன் ஜீவனுக்குடாய் கர்த்தர் உனக்கு ஆத்துமாக்களை வைத்திருக்கிறத நீ மறந்துடாத. ஆண்டவருக்காய் ஓடுகிறோமா? நம்முடைய ஓட்டம் ஆண்டவருடைய பார்வையில நிறைவுள்ளதாய் காணப்படுகிறதா? சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவாய் இல்லைன்னு சொன்னார்லவா. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை நம் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் ஒருவேளை நிறைவாய் இருக்கிறதா, அல்லது நம்முடைய செய்கைகளை ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளை குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? திராசுல நிற்கப்பட்டு குறைவு காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையாய் மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்பா, ஆதி அன்பை எனக்குள்ள நீங்க வைங்கப்பா. ஆதியின் நாட்களில இருந்த அந்த வைராக்கியத்தை எனக்குள்ள நீங்க தாங்க. உமக்கென்று நான் பக்தி வைராக்கியத்தை ஓட எனக்கு கிருபை தாங்க நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவர் பாப்பா நிச்சயம் நம்மை கனம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம். ஏன்? எதனால? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அங்க நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 14ஆவது வசனத்திலிருந்து வேதம் தெளிவாய் சொல்கிறது, மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு அநேகர் காணப்படுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன காணப்படுது? வைராக்கியம். அங்கு விசேஷமாய் விரோதம், பலவிதமான பகை. கர்த்தருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் அது ஜென்ம சுவாபமுள்ள ஞானம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரத்துக்கு அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமானால், பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே நமக்குள்ளாய் சமாதானம் இருக்குங்க. நற்கனிகளினால நிறைந்த ஒரு ஞானமாய் இருக்கும். அதனாலதான் அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை குறித்து நமக்குள்ளாய் காணப்படுகிற இந்த ஜென்ம சுவாபங்கள் இருக்குமானால் அது மாம்சத்துக்குரிய ஒரு ஞானம். அந்த மாம்சத்துக்குரிய ஞானத்தோடு நாம் நடப்போமானால் முடிவு பரிதாபம். தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவருடைய கையில நாம அர்ப்பணிப்போம். கடைசி காலத்துக்குள்ள வாழ்கிறோம். இந்த வேதம் அழகா சொல்லுதுங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்தீங்க, அந்த தேசத்தின் கிரியைகளை நீங்கள் செய்யாமல், நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாமல்
இல்லாமல் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க போகிற அந்த கானான் தேசத்தினுடைய மனிதருடைய செய்கையின்படி நீங்க செய்யாமலும், ஆனா இன்றைக்கு நாம் செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. உலகத்தாரை போல நாம் நடக்கிறோம், உலக மனிதர்களை போல நடக்கிறோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கடைபிடிப்பதில் நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையை நமக்குள் பரிசுத்தம் காணப்படுகிறதா? பரிசுத்தத்துல எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பார்வையில் ஒரு பரிசுத்தம், நடக்கையில் ஒரு பரிசுத்தம், ஆடைகளில் ஒரு பரிசுத்தம், பேச்சில் ஒரு பரிசுத்தம். உலகத்தாரை போல இந்த நாட்களில் காணப்படுவோம். ஆனால் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமாயும் மாறும். இன்னைக்கும் உலகத்துக்குரியவர்களாய் மாத்திரம் இந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஜீவிக்கிறாங்க. இம்மைக்காய் மாத்திரம் இயேசுவை நாம் தேடுவோம். ஆனால் மற்ற எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவஜனமே, இந்த அருமையான வேளையில நீ உன்னை அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பாயனால் ஆண்டவர் உன்னை பாப்பார், நிச்சயம் உன்னை கனம் பண்ணுவார். யோசேப்புக்கு ஒருவேளை தன் சொந்த சகோதரர்லாம் தீமைதான் செய்தாங்க, ஆனா தீமையை தேவன் நன்மையாய் மாற்றவில்லையா? இன்னைக்கு ஒருவேளை உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உனக்கு விரோதமாய் பல தீமைகளை செய்யலாம், பல காரியங்களை ஒருவேளை உன்னோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனா அருமையான தாவீது சொல்கிறான், மனுஷனுடைய ஆண்டவரே செய்கைக்கு உமது வேத வசனத்தின் வாக்குனால நான் என்னை காத்துக் கொள்கிறேன் என்று சங்கீத புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாதத்தில் வைத்து கதறவில்லையா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக மக்களை பார்க்கிறோம், மனுஷனுடைய செய்கைகளை நம்ம பார்க்கிறோம், மனிதனுடைய காரியங்களை பார்ப்போமானால் ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம சோர்ந்து போவோம். மனிதனுடைய எல்லா விதமான எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை நாம் பார்ப்போமானால் தேவன் நம்மை கனம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு புவிக்க வேண்டுமா? அப்பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, அப்பா நான் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிங்கப்பா, இன்னைக்கு நான் செய்கிற காரியமெல்லாம் அப்பா உமக்கு பிரியமா இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க மன்னாவை பொறுக்கிறது போல வேத வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். ஆண்டவர் பாதத்தில் ஒரு புது கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்துக்குள்ள வாழ்கிறோம். ஆனா வேத அளவ சொல்லுது, என் நாமத்தினால நீங்க ஒருவேளை தீர்க்கதரிசனம் சொன்னால், பிசாசை துரத்தினால் நான் உங்களை அறியேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நீங்க செய்யலையே. ஆண்டவருடைய பிள்ளையா, நம்ம செய்கைகளை பிதாவின் சித்தம் வெளிப்படாவிட்டால் நான் உன்னை அறியேன் என்று அப்பா சொல்லுவார். கடைசி காலத்துக்குள்ள வாழ்கிறோம் தேவனுடைய பிள்ளையை. நம் செய்கைகள் ஆண்டவருக்கு முன்பாய் நிறைவாய் காணப்படுகிறதா? 10 கன்னிகைகள், அந்த 10 பேருமே பார்த்தீங்கன்னா கன்னிகைகளா இருக்கிறாங்க. அவங்க 10 பேர் கையிலேயே விளக்கு இருக்குது. ஆனா அந்த 10 பேருடைய கைகளில் இருந்ததான அந்த 5 பேருடைய கைகளில் இருந்ததான அந்த விளக்கு எண்ணெய் நிறைவாக ஆண்டவருடைய பிள்ளையை அவங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவருடைய பிரகாசமுள்ள தீவெட்டியாய் அவங்களுடைய கைகளில் எரிந்து கொண்டே இருந்தது. ஆனா 5 பேருடைய புத்தியில்லாதவருடைய அந்த 5 கன்னிகளுடைய கைகளில் இருந்ததான அந்த தீவெட்டியில என்ன குறைவா இருந்தது? அபிஷேகமாகி என்ன உனக்குள் குறைவா இருக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளையை உன் நிலைமை பரிதாபம். அந்த 5 பேர் கைவிடப்பட்டது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம கைவிடப்பட்டு விடக்கூடாதே. இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு நம்ம கேட்க போறோம், அப்பா உமக்கு முன்பாய் என் வாழ்க்கை பிரியமா இருக்கட்டுமே, உம்மை நான் கனம் பண்ணக்கூடியவளாய் என்னை மாற்றும் என்று ஆண்டவர் பாதத்தில் நீங்க கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கு தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வேத அளவ சொல்லுதுங்க, அன்னைக்கு யோசேப்பு என்று சொல்லப்பட்ட அந்த தெய்வ மனிதன் நீதிமானாய் இருந்தானா. இயேசுவுடைய சரீரத்தை போய் வாங்குவதற்கு முன்பாக யூதருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய செய்கையின்படியும் சம்மதியாமல், அவருடைய செய்கைகளை என்ன செய்யலாம், சம்மதிக்காதபடி தன்னை நீதிமானாய் காத்து கொண்டானா, உத்தமனாய் காணப்பட்டானா. ஆண்டவருடைய பிள்ளை யோசித்து பாருங்க, இந்த உலகத்தின் மக்களுடைய செய்கைக்கு ஒருவேளை நம்ம சம்மதிக்கிறோமா? இன்னைக்கு உலகத்தோடு நம்ம காணப்படுகிறோம். உலக மக்கள் எந்த காரியமானாலும் இன்னைக்கு அரசியல் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளையை நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம எங்க நிற்கணும்னா நம்முடைய தலையில் இருக்கிறதான அந்த அபிஷேகம் ஒரு நாள் குறைஞ்சு போயிடக்கூடாது. ஆரோனை போல நம்முடைய தலையில பாக ஒரு நாள் கலட்டப்பட்டு விடக்கூடாது. நம் நெற்றியில் இருக்கிற அந்த பரிசுத்தம் என்று சொல்லப்பட்ட அந்த பாக ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளை நம்மிலிருந்து எடுபடக்கூடாது. நம் ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் கூட எல்லா காரியத்திலும் பரிசுத்தம் உள்ளவளாய் நாம காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பாதத்துல நம்மை அர்ப்பணிக்க போறோம். அப்பா தகப்பனே, நீர் விரும்புறதான அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாருப்பா. என் கைகள் செய்கிற ஒவ்வொரு செய்கை குறித்து நான் மிக ஞானமாய் இருக்க ஆண்டவரே, என்னுடைய வாய்
வாயில எப்பொழுதுமே கர்த்தாவே நியாயப்பிரமாண வார்த்தை என்னுடைய வாயை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை கனம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 3:3 சொல்லப்பட்டது போல குடலெல்லாம் அவருடைய வார்த்தையினால் நிறையப்பட வேண்டும். நம்முடைய எலும்புகள் எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல ஆண்டவருடைய அந்த வசனம் என்ற அந்த அருமையான அக்கினியினால நிறையப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, யோசுவாவுடைய வாயில நியாயப்பிரமாணம் பிரியாது இருந்தது போல நம்முடைய வாய்களில் கூட உதடுகளில் எப்பொழுதுமே நியாயப்பிரமாணமாகிய அவருடைய வசனம் ஒரு நாள் பிரியக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது ஞாபகக்குறியா இருக்க வேண்டும். நம்முடைய கைகள் அது அடையாளமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய உதடுகள் ஒருவேளை தேனும் பாலும் ஒழுகக்கூடிய வேத வசனம் நமக்குள்ள இருக்கிறதா? நம்முடைய செய்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருப்போமானால் பரலோகத்தில் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசம் ஒரு நாள் வீணா போறது. உலகத்தில் ஐஸ்வர்யான் ஒருவேளை உலக பிரகாரமான சம்பிரதாயமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா லாசரு ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்கல. சரீரத்தில் பலவிதமான பாடுகள், வேதனை, ஆனா முடிவு அவனுக்கு மகிமை. அதுபோல தேவனுடைய பிள்ளையை, இந்த உலக காரியத்தை நீ பார்க்காத. உலகத்தின் நாட்கள் ஒருவேளை உனக்கு பாடுகள் நாட்களாகவே கடந்து போகலாம், பலவிதமான போராட்டம் உள்ள ஒரு நாட்களாகவே கடந்து போகலாம். ஆனா பரலோகத்தில் நித்தியமாய் பிதாவுடைய மார்புல நாம் சாய்ந்திருக்க வேண்டிய அருமையான ஆசீர்வாதங்கள் உண்டாகுமே. தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவரால தேற்றப்பட வேண்டிய ஒரு காலம் அல்லவா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் நம்மை தாழ்த்த போறோம். தேவன் நம்மை இந்த நாட்களில் விசேஷமாய் ஆசீர்வதிக்க நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாய் நிறைவுள்ளதாக காணப்படும்படி இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்துவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிற ராஜா. தேங்க்யூ ஃபாதர். மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட உமது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிறிஸ்துவுக்குள்ள பிரயாசப்படுகிறோடைய ஆண்டவரை பிரயாசங்கள் ஒன்று விருதாவா போகுவதில்லையே. அப்பா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் வாசிக்கிறது போல உமது தயவுள்ள சித்தத்தையும் செய்கையும் எங்களில் உண்டாக்க வல்லவராயிருக்கிறேன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இன்னைக்கும் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய தயவுள்ள சித்தம் செய்கை எங்களுக்குள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த நாளில கர்த்தாவே மந்திரவாதிகள், தகப்பனே மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையில மனம் திரும்பி அவங்களுடைய கைகளில் இருந்த புஸ்தகங்களை எரித்து போட்டாங்க. தகப்பனே, அவருடைய கிரியைகளை கர்த்தாவே நீர் கனம் பண்ணினீர். வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அறிக்கை இட்டார்கள் தங்கள் செய்கைகள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல இன்றைக்கும் அப்பா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு கனம் பண்ணும்படி நீர் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கென்று நாங்கள் செய்கிற செய்கைகளை ஒரு நாள் நீ மறந்து போகவில்லை. அன்றைக்கு மொர்தெகாய் ராஜாவின் காரியமாய் கர்த்தாவே நன்மையான காரியத்தை பேசினது நிமித்தம் ஒரு நாள் அவன் நினைத்து பார்க்க ஆண்டவரே காலவர்த்தமான புஸ்தகம் திறக்கப்பட்டது போல உமது பிள்ளைகள் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீர் மறக்க அநீதி உள்ள தேவன் அல்ல. எத்தனையோ ஆலயத்துக்கு செய்திருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் ஊழியங்களுக்கு கர்த்தாவே செய்தாங்க, ஊழியர்களை கனம் பண்ணாங்க, உமக்கென்று ஓடினாங்க. அந்த ஓட்டத்தை கர்த்தர் மறக்கவில்லையே. இன்றைக்கு நினைத்து பார்ப்பீராக. ராஜா, நீர் எங்களுக்கு கர்த்தாவே இந்த நாளில வாக்கு பண்ணினது போல இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொன்னீர்களவா? அன்றைக்கு கர்த்தாவே தகப்பனே போவாஸ் வயல் நிலத்துக்கு அந்த ரூத் கர்த்தாவே ஓடி வந்தா. ஆம்பா, அந்த நாளில வந்த அவளுடைய வாழ்க்கையில நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த மாறாத கர்த்தாவே வசனம் சுவிசேஷத்தின் மூலமாய் எங்களுக்கு மிகுந்த ஆறுதல் என்று சொல்லி எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வேத வசனம் மிகுந்த தகப்பனை ஆறுதல் உண்டாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அடைக்கலத்துக்காய் ஸ்தோத்திரம். அடைக்கல பட்டணங்களை 6 ஆண்டவரே அந்த நாளில் இஸ்ரவேலுக்கு என்று வைத்திருந்தது போல இன்றைக்கு கிறிஸ்து அப்பா நம்முடைய காயங்கள் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளை கர்த்தர் நினைப்பீராக, நினைத்து பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகள் பலவீன படுக்கையில் இருப்பார்களானால் அவர்களை கர்த்தர் நினைத்து பார்த்து எழுப்புவீராக. சரீர பலவீனங்கள் மாற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட தொய்வுகளிலிருந்து உமது பிள்ளைகளை நீ தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக என்னை நினைத்து பாரும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அப்பா பிள்ளைகள் மேல இன்றைக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு விச உமது பிள்ளைகளை இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய நாமத்தினால உமது பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம், விடுதலையாக்குறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை இப்பொழுது விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு நாள் மொர்தேகாய் தகப்பனே அரண்மனை வாசலில் இருந்தா, ஆனா எஸ்தர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே அந்த மொர்தேகாயை தகப்பனே ராஜா நீர் உயர்த்தி அவனை பெரியவனாய் மாற்றினது போல இன்றைக்கு மது பிள்ளைகள் வாழ்க்கையில எங்கேயோ மூலையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை நினைத்து ஒரு மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்களை முழு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.